கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பாடல் பாடி இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட என்ன வார்த்தையை கொடுத்து பேச போகிறார் என்பதை கேட்க போகிறோம். மிகுந்த ஆவலோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக எதிர்பார்த்து காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நன்றி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் நன்றி. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஏசப்பா, உங்க சமூகத்தில் காத்திருக்கிறவர்களை நீர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டீங்கப்பா. துன்பத்தின் பாதையில் நடந்தாலும், ஆண்டவரே கண்ணீரின் பாதையில் நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை அனுதினமும் ஆச்சரியமாக அற்புதமாக நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். ஆண்டவர் 2 விதமான காரியங்களை இந்த வேத வசனத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிற ஒரு வார்த்தை, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். இப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதற்கு அவர் மிகவும் ஆவலாக ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தான் இந்த நாட்களில் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தீங்கன்னா தேவன் அதை கொடுக்கிறதற்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், மற்றவர்களை தெய்வம் ஆசீர்வதிக்கிறாரு, என்னையே ஆசீர்வதிக்கலை, மற்றவங்களுக்கு நன்மை கொடுக்குறாரு, எனக்கு ஏன் நன்மை கிடைக்கல? இந்த குழப்பமான ஒரு சந்தேகம் அநேகருடைய மனதுக்குள் இருக்கிறது.
அவர்களுக்கெல்லாம் எல்லாம் நிறைவாக இருக்குது. நான் மாத்திரம் ஏன் தரித்திரமாக வாழணும்? நான் மாத்திரம் ஏன் இன்னும் வியாதியிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கணும்? எனக்கு மட்டும் ஏன் மேன்மை இல்லை என்கிற அந்த கேள்விக்கு வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? தாகம் உள்ளவன் மேலே தான் ஆண்டவர் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே தான் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்படிங்கிறார். அடிப்படையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெறுவதற்காக ஒரு தாகம் இந்த நாட்களில் தேவை. ஒரு மனுஷனுக்கு பாருங்கள், அதிகமாக தாகம் எடுத்துட்டுன்னா அவன் எங்கேயாகிலும் ஓடி போய் தாகம் தீர்ப்பதற்காக அவன் வேகமாய் ஓடுவதை பார்க்கும். நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்திற்கு வருகிறது. என்னுடைய தகப்பனாரோடு கூட நானும் சேர்ந்து மலை பிரதேசத்தில் போய் விறகு வெட்டுவதற்காக நாங்கள் கடந்து செல்வோம். என்னுடைய தகப்பனார் எங்கள் அப்பா என்னை விறகு வெட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி விறகு வெட்ட அழைத்து கொண்டு போயிட்டு பயங்கரமான மலை பகுதியில் போய் நாங்கள் விறகெல்லாம் வெட்டி அந்த விறகை ஒரு அழகாக கட்டி எங்களுடைய தகப்பனார் எனக்கும் அவருக்கும் ஒவ்வொரு சுமை வைத்திருப்பார். அந்த சுமையை வைத்து சுமந்து பல மைல் தூரம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 மைல் தூரம் நடந்து தான் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். அதை கொண்டு விற்று அதுக்கப்புறம் தான் எங்கள் குடும்பத்தின் தேவைகளை எங்களுடைய தகப்பனார் எங்களையெல்லாம் உருவாக்கினார். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அங்கே காட்டில் போய் மரத்தையெல்லாம் வெட்டி சுமந்து வரும்போது போகும்போது அப்போல்லாம் தண்ணீரெல்லாம் கொண்டு போகிறதில்லை. காட்டில் எங்கேயாகிலும் இருக்கக்கூடிய சின்ன ஊற்றில் வரக்கூடிய தண்ணீரை குடிப்பது தான் ஒரு வழக்கமான செயலாக இருந்தது. இப்படியாக தண்ணீரை குடிப்பதற்காக அந்த விறகை சுமந்து கொண்டு வரும்போது விறகை வெட்டி முடித்து சுமடை தலையில் ஏற்றுறதுக்கு முன்பதாகவே தாகம் எடுக்க ஆரம்பித்து விடும். உடனே உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆர்வம், எங்கே தண்ணீர் கிடைக்கும்னு ஏங்கி கொண்டே வருவோம். அப்போ எங்களுக்கு வழக்கமாக ஒரு இடத்துல ஒரு ஊற்று உண்டு. அந்த ஊற்று அண்டைக்கு வந்து தண்ணீர் குடிப்பது எப்பொழுதும் எங்களுடைய வழக்கம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தலையில் இருக்கிற பாரத்தையெல்லாம் மறந்து அந்த ஊற்று எப்பொழுது வரும் என்று வேக வேகமாய் விறகை சுமந்து கொண்டு ஓடி வருவோம். சில நேரம் என்னோடு கூட இன்னும் சிலரெல்லாம் வருவாங்க. எல்லாரும் போட்டி போட்டு கொண்டு ஓடுவோம். தலையில் பாரத்தை வைத்து கொண்டு ஓடி விறகை திடீரென அந்த ஊற்றண்டையில் போட்டுவிட்டு அந்த ஊற்றுக்குள்ளே அப்படியே தலை கவிழ்ந்து குடிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இப்பவும் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரம் இப்படிப்பட்ட ஒரு தாகம் இருந்தால் நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாராம் பாருங்கள், தாகம் உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் தண்ணீரை கொடுப்பார். அப்படின்னா நீங்கள் ஆண்டவரை ரொம்ப விருப்பமாக தேடி ஆண்டவர் மேலே அதிகமான வாஞ்சையோடு கூட நீங்கள் தேடி பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பார். அந்த தாகம் எப்படிப்பட்ட தாகமாக இருக்கும் பாருங்கள், தேவனுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பார். அதான் சொல்கிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்கிறார். தண்ணீரை போல பரிசுத்த ஆவியையும் கொடுப்பாராம். அநேக ஆசீர்வாதங்களையும் நம்முடைய சந்தானத்தின் மேலேயும் தேவன் தருவேன் என்று வாக்கு பண்ணுறார். முதலாவது நீங்கள் இந்த நாட்களில் தேவனுடைய ஆவியை பெற வேண்டும் என்கிற அந்த தாகம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்களேன், அவருடைய தாகத்தை எப்படி சொல்கிறாரு? 63 சங்கீதம் 1 வசனத்தில், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தின் மேல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ சங்கீதக்காரர் எவ்வளோ வாஞ்சியாக தேடி இருக்கிறாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப தாகமாக இருந்திருக்கிறார். சொல்கிறார், அதிகாலையில் உம்மை தேடுவேன். உங்களுக்கு தேவனை தேடுவதற்கு தாகம் இருக்கும் என்றால் அதனுடைய ஒரு அடையாளம் என்ன? அந்த தேவனை தேடுகிற தாகம் உள்ளவங்க காலையிலே எழுந்திருப்பாங்க. காலையில் எழும்பி வேதத்தை எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணி வாசித்து அப்படியே தேவ சமூகத்தில் வாஞ்சையாய் தேடுவாங்க. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் என்ன செய்கிறது? தாகமாக இருக்கிறது. அப்போ இந்த உலகமானது ஒரு வறண்டு போன உலகம். இங்கே நீங்கள் என்ன தேடினாலும் எவ்வளோ தேடினாலும் உங்கள் தாகம் தீராது. ஆண்டவர் மாத்திரம்தான் உங்கள் தாகத்தை தீர்க்க முடியும். அதனால் ஆண்டவரை இந்த நாட்களில் தாகத்தோடு தேடி பாருங்கள். உங்களை ஆசீர்வாதத்தினாலும் ஆவியினாலும் நிரப்பி உங்கள் சந்ததிகளையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி.
நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு உம்மை தேடும்படியான இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து உம்மை தேடி அதன் மூலம் தேவனுடைய ஆவியையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.